பாஜகவும் தான் எதிரி, கோவையில கூடாரம் போட்டு நாங்க இனிமே அண்ணாமலை எதிர்ப்போம் அப்படின்னு எச்சப்பைய இப்ப ட்விட்டர்ல பேசுறாங்க. ஏண்டா லூசு பையல, லூசு பையல, இது அந்த ஆடியோல பேசும்போதே போன்ல பேசும்போதே பேசி தொலைஞ்சாத என்னடா, இந்த உறுப்பை எடுத்து அடுத்து வீசிடுவோம், அந்த எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசினா தெரியுமா? அந்த எச்சப்பொறிக்கையும் பிஜேபியினுடைய இன்னொரு அணியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் எச்சப்பொறிக்கையும் சேர்ந்து பேசி இருக்கிறாங்க. 30% கமிஷன் பிரபலமானது அந்த தேர்தலையே. பிஎஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அந்த கட்சியில போய் சேரான்னா இவன் ஒரு நேர்மையாடாவன் அண்ணன் பேசுவார் தெரியுமா, பதிவு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசுறான். அந்த தொகை பேசின தொகை அப்படியே கொடுத்திருப்பாங்க. அதனால நேர்மையாளர் தற்சார்பு பொருளாதாரம் பொதுத்துறை நிறுவனங்கள் இழுத்து போட்டு மூணு ஆட்சி தானே இனத்தை கொன்றது காங்கிரஸ் அப்படித்தானே பேசினா. இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொன்னது திமுகவா பாஜகவா யார்? அனிதா போன்ற நம்முடைய தங்கச்சிகள் இறந்து போனதுக்கான காரணமே இந்த பாஜக அரசு தானே. இந்த ஆளுநர் வச்சு சிந்து விளையாட்டு தானே. இதுக்காக போராடுற இடத்துல திமுக நிக்குது. இது எல்லாம் பண்றது பாஜக. ஒரு கட்சி தனிச்சு நிக்குதா? நீங்க வச்சிருக்கதே பாஜக கூட்டணி தாண்டா. இதுக்கு பேரு இதுக்கு அடுத்ததுண்டா வேற. நம்மளுக்கு துரோகம் பண்றது இல்லைங்க. அவனுக்கு எந்த தம்பிங்கெல்லாம் வீடியோஸ பார்த்து இவங்க கட்சிக்குன்னு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த தம்பிங்களை போய் முதுகுல குத்துற. நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருச்சி சிவாவும் சாட்டை துறைமுகனும் பேசுற ஒரு ஆடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். பாத்தீங்களா அந்த ஆடியோ? பெரிய சர்ச்சைக்குரிய இதா இருக்கு. அதே மாதிரி பல புதிய தகவலாம் சொல்லியிருக்காங்க. நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஆடியோ பாத்தீங்களா? அண்ணா என்ன சாட்டை துறைமுகம் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா சம்பவம்? ஆமா. அது நம்ம அதர்மம் மனோஜ் இருக்காருல்ல, அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எச்சப்பைய சாட்டை துறைமுருகன் சொல்லுவாரு. அது மாதிரி இவன் இன்னொருத்தவ பேசுறது யாரு, பேசி வெளியிட்டவ யாருன்னா இந்த மெரினா பீச்ல அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணிய இந்த உறுப்பை எடுத்து அடுத்து வீசிடுவோம், அந்த எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசினா தெரியுமா? அந்த எச்சப்பொறிக்கையும் இந்த பிஜேபியை சேர்ந்த எச்சப்பொறிக்கையும் பிஜேபியினுடைய இன்னொரு அணியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் எச்சப்பொறிக்கையும் சேர்ந்து பேசி இருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னன்னா, இவ்வளவு நாள என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிங்க தான் ரொம்ப பாவம். வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, உன்னை நினைத்துன்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த படத்துல ஆமா அந்த ஜோசியக்காரன் லாட்டி சீட்ல அந்த ஒரு நம்பர் மாத்தி போனோன்னா அவன் அருவாத்திக்கிட்டு வருவான் தெரியுமா? அந்த கருப்பா டாலி வச்சுட்டு அவனை பாத்தீங்களான்னு. இப்போ நாம் தமிழ் பாஜக மனித குலத்தின் விரோதி அப்படின்னு பேசிட்டு இருந்தாருல, எங்களுக்கு மனித குலத்தின் விரோதி பாஜக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பேசினாங்கல்ல. இந்த பாஜக தான் எங்களுக்கு எதிரி, பாஜக எனக்கு ஆளே கிடையாது இப்படி பேசின அந்த சாட்டை போயில நான் சீமானு எங்கடான்னு இப்ப நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிங்க அந்த அருவாத்துக்கு நிக்கிற மாதிரி இப்ப தூக்கி ஓடிட்டு இருக்காங்க. எங்கடா போயிலுங்க அப்படின்னு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணாமலை உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, நீங்க போய் இப்படி பேசலாமா, நீங்க போய் இப்படி அடிச்சு பேசலாமா, என்னன்னா இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அந்த அண்ணாமலை உங்க மேல நல்ல மதிப்பு வச்சிருக்காருங்கிறது ஒரு பக்கம். நம்ம சாட்டை இருக்கானா மஞ்சப்படி அந்த நாய் என்ன பேசியிருக்கான் தெரியுமா அண்ணாமலையை பத்தி? அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட முறை அண்ணாமலை ரொம்ப நேர்மையால மதுரையில் அதுலயே சொல்றான், மதுரை கூட்டத்துல நான் நேர்மையான பதிவு செஞ்சிருக்கேன் அண்ணன் பேசுவார் தெரியுமா? பதிவு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசுறான். அப்படி ஏடா லூசு பையல அப்படின்னா நமக்கு திட்டத்தோட கண்டிப்பாங்க. ஏன்னா நேர்மையாளர் அப்படின்னு என்னையா அர்த்தம்? இவங்க அதாவது நாம் தமிழர் கட்சியில நம்ம இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு சாட்டை துறைமுருகன் அது இந்த அளவுக்கு அது நேர்மையான மனிதன் சொல்றது வேற. ஆனா இது இன்னும் ஒரு 3 அடி போய் பாஞ்சிருக்காரு. ஒரு பிஸ்கட்டுக்கு குறையானா 10 பிஸ்கட்டுக்கு நீ எகிரி குதிப்பா, நான் பாஞ்சு குதிப்பா. என்ன பண்ணிருக்கான்? தாவடா இதுன்னு சொல்ல வடிவேல் ஒரு படத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்காரு. அதான் தாவி குதிச்சிருக்கிற. என்னன்னா நேர்மைக்கு நாம் தமிழர் கட்சியோட அகராதியே தனி, என் தனி உலகம். ஏன்னா பிச்சை எடுத்துதான் நான் வாழ்றேன், அவன் காசு போட சொன்னா இவன் காசு போட சொன்னா பிச்சை எடுத்துதான் வாங்குறேன்னு சொல்றவன் தான் 2.5 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டுல இருக்கான். இதுதான் இவங்களுடைய நேர்மை. நான் மக்கள் நல கூட்டணி ஒரு வாக்கு கூட வாங்கிட்டு என்னை விட கூட மக்கள் நல கூட்டணி வாங்கிட்டா கட்சி கல்ச்சர்ன்னு சொன்னான். இதுதான் இவங்க நேர்மை. சரியா? இந்த இவங்களுக்கு இது நேர்மை. அண்ணாமலை போட்டது நேர்மை தான். லூசு பையல கர்நாடகாவுல அவன் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஆளுகிற கட்சி அப்போ பாஜக
அதுல போய் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் இணையறான் அப்படின்னா, ஒரு அதிகாரி போய் இணையறான் அப்படின்னா 30% கமிஷன் பிரபலமானது அந்த தேர்தலையே. அப்பேற்பட்ட கமிஷன் ஆச்சு, அதுல ஐஏபிஎஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அந்த கட்சியில போய் சேர்றான்னா இவன் நேர்மையாடாவன்? இவன் நேர்மையா? இவன் நேர்மையா? இந்த லூசு பயிலுக்கு இதெல்லாம் தெரியாதவன் அவன்? தெரியாதவன்லாம் கிடையாது. இருந்து அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் நேர்மையானார் அப்படின்னா இல்ல இப்படி இருக்கலாம். என்னன்னா அண்ணாமலை கிட்ட இவன் சிறைக்கு போன அப்புறம் பிஜேபி இணக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அண்ணாமலை இவனுக்கு இவ்வளவு தொகை பேசி இருக்கலாம், அந்த தொகை பேசின தொகையை அப்படியே கொடுத்திருப்பாங்க, அதனால நேர்மையாளர் ஆயிப்பாரு. அரசியல் தாண்டி எப்படி பெரியார் ராஜாஜி வந்து நட்பு, அந்த மாதிரியான அண்ணாமலைக்கும் சாத்தியமும் நட்பு அழிச்சாங்க. பெரியார் ஏயா போட்டு பெரியாரையே அவங்களையும் அரசியல் தாண்டி நட்புங்க. அரசியல் தாண்டி நேர்மையான மனிதன்ன்றாரு, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுயா. இந்த எச்சநாய்க்கு, அதாவது மனோஜ் வார்த்தையிலே சொன்ன, வாங்கி குடிக்கிற பைலுக்கு வாங்கி குடுக்குற பையன் அவனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, அப்படித்தான் இங்க இருக்கிறாங்க. இவன் நேர்மையான நட்பான். அதுல ஒரு இடத்துல சொல்றான் பாரு, என்ன சொல்றான் பாரு, பாஜக தமிழ்நாடுக்கு நாசமா, தமிழ்நாட்டுல வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சிதான் பாதிப்பே தவிர திமுக வந்து தான் பாதிப்பே தவிர பாஜகவுல எந்த பாதிப்பும் கிடையாது. ஏண்டா வெக்கமா இல்லடா நாயா? அப்படிதான் கேட்க தோணுது. வெக்கமா இல்ல? என்ன கேளுங்க, என்ன ஒரு 5 வருஷமா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவே பாதிக்கப்பட்டு கிடக்குது. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போராடிட்டு இருக்காங்க. இவன் லூசு பைய உட்காந்து பேசிட்டு உட்காந்து விவசாயம் அழியுது, மண்ணு போச்சு, மக்கள் போனாங்க, விவசாயி அப்படின்னு பேசிட்டு உட்காந்துக்கிறான். விவசாயத்துக்கு எதிராக அங்க மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு விவசாயிகளை புல்டோஸ், ஏதாவது காரை விட்டு ஏத்துனாங்க அந்த நாய. இந்த நாய் இதை வச்சு கூட இந்த நாய் பேசல பாருங்க. விவசாயம் முதுகெலும்பு, விவசாயம் தான் தற்சார்பு பொருளாதாரம், பொதுத்துறை நிறுவனங்களே இழுத்து போட்டு 3 நாள் இந்த ஆட்சி தானே மூணாங்க. அண்ணன் தாண்டி பேசுறீங்க. இப்படி பேச தமிழ்ல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளானாங்க. மோடி பையன் என்ன பண்றான், கோவைக்கு வராரு, இங்க கன்னியாகுமரிக்கு வராரு, ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு? வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவா? வெள்ளத்தை மக்கள் வீடெல்லாம் இறந்து போச்சு. அமரா கே, டிஜிட்டல் கே, சொடா கே, அந்த மாதிரி நிதி கேக்குது திமுக அரசு. தனக்கான இருக்கிற நிதி வருவாயை வச்சு அந்த நிவாரண பண்ணிட்டு இருந்தாங்க. எட்டி கூட பார்க்காதது பாஜக அரசு. நிதி கேட்டா நிதியை கூட தரமாட்டேங்குது. இந்த பாஜகவுல எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றான்னா, அதாவது ஒரு அதுல இன்னொரு ஹைலைட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு திமுக வந்து தனிப்பட்ட இது விரோதமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. பர்சனல் விஜயன் தனிப்பட்ட முறை பிரச்சனையும் அரசியலையும் எப்படா பாக்குறா? ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு நான் வந்து இவரு என் சோத்துல மண்ணளி போட்டாரு, அதெல்லாம் இவர் சோத்துல மண்ணளி போடுவேன், நான் உங்க அப்பா அம்மாவை திட்டுவேன், அதனால நீ எங்க அப்பா அம்மாவை திட்டு, இது அரசியல் ஆடாது. இவனுக்கு ஒரு அரசியல் பெரிய எப்படி இல்ல எப்ப அரசியல் பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த லூசு பையலை நம்பி பல தம்பிங்க உண்மையாகவே நமக்கு அந்த தம்பிகளை பார்த்தா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அந்த தம்பிங்க எல்லாம் வந்து உண்மையாவே கை காசை போட்டு வேலை செய்யறாங்க. கண்டிப்பா கை காசை போட்டு கூட ஒரு வீடியோ எடுத்து பாத்தீங்க. ஆமா, தம்பி எப்படி பேசினாரு. ஆமா, கை காசை எடுத்து போட்டு வெளிநாடுகளை சம்பாரிச்சு அவன் சொந்த காசுல இருந்து போட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த தம்பிங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய நன்மதிப்பை போட்டு அந்த தம்பிங்கள்ட்ட இப்படி வச்சு அவங்கள வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு துரோகம் பண்றது இல்லைங்க, அவனுக்கு எந்த தம்பிங்கெல்லாம் வீடியோஸை பார்த்து இவங்க கட்சிக்குன்னு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த தம்பிங்களை போய் இவங்க முதுகுல குத்துறாங்க. அதாவது நமக்கு இவங்க குத்துறது வழக்கமானது, தம்பிங்க முதுகுலயும் குத்துறானா இல்லையா? எவ்வளவு இஸ்லாமியர்கள் இவங்க பக்கம் நிக்கிறாங்க. அதிபர் வளர்ப்புங்க அப்படிதான் இருக்கும். அதிபர் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சொல்லிட்டு அந்த பேர் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்தவரை அந்த பேரே கெட்ட வார்த்தை. அவன் ஒரு எச்ச பையன், அவனுக்கு இவன் ஒரு அல்ல கை. எச்ச பையனுக்கு எச்ச பையன். இல்ல அதிபரோட வளர்ப்புனாலே அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதிபர் உங்களுக்கே தெரியும், வாடகை வீட்டுல இருக்குன்றாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றாரு. அந்த மாதிரி சாட்டை முருகன் ஏதோ ஒரு பொழைக்கணுன்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. ஆமா, அதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, பிஜேபி திருச்சி என்ன சொல்றாரு, பிஜேபி முன்ன மாதிரி கிடையாது. கருணாஸ் வரனாரு, கஸ்தூரி வரனாங்க, ஆனா இப்ப வந்து கிரிட்டீரியா வந்துருச்சு, குறைஞ்சபட்ச குற்றசம்பவங்கள் யாரும் பின்னாடி இருக்க கூடாதுன்ற மாதிரி. ஆமா, அப்படி பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அவளுக்கு நேர்மையா இருக்கு. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நேர்மையா இருக்குன்னா தம்பி அவர் சொன்னாரு, யூடியூப் சேனல் நான் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணேன், உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. ஒண்ணு திருடி இருக்கணும், ஒண்ணு நீங்க ஏதாச்சும் பாலியல் இதுல இருக்கணும், அந்த மாதிரி இருக்கே. அப்படி பார்த்தா
குஜராத் படுகொலை செய்த குற்றத்துக்கு மோடியே நேரம் குற்றவாளி குண்டுதான் இருந்திருக்கணும். இல்ல தினம் ஒரு தகவல் வருது இல்ல, இன்னைக்கு போன வாரம் அவன் வந்துட்டு அமித்ஷாவுக்கு மேலேயே வழக்கு இருக்கா, ஒரு குற்ற வழக்கு இருக்கா இல்லையா? அப்ப அமித்ஷாவே இந்த கட்சியில இருக்க முடியாதப்பா, இருக்க முடியாது. ஏன் பிஜேபியில இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கூடமே இருக்காது, ஏற்கனவே அது நோட்டா கீழே இருக்கிற கட்சி தான். அப்படி பார்த்தா எதுவுமே இருக்க கூடாது. இவங்களுக்கு குற்ற பின்னணினா என்ன சொல்லுவாங்க, என்ன குவாலிஃபிகேஷன்னா, ஒரு வேளை கருணாசு கிட்டயும் கஸ்தூரி கிட்டயும் ஒரு வேற பலாத்கார கேஸ் இருந்திருக்காது இவங்க மேல. அது மாதிரி பாஜக அலுவலகத்திலே குண்டு வச்ச வரலாறு இருந்திருக்காது இவங்க பின்னணி. சோ இந்த மாதிரியான பின்னணி எல்லாம் இல்லைன்னா அவங்க எப்படி பாஜக இணைய முடியும்? ஒரு 4 ஓட்டு பண்ணது போய் அடிச்சது எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா தானே பாஜக இணைய முடியும். அண்ணாமலை மாறி இருக்கலாம்ல, பிஜேபியோட கட்சியோட ஸ்டாண்டு கூட மாறி இருக்கலாம்ல. முன்னெல்லாம் பார்ப்பனர்கள் இல்லாம இப்ப வேட்பாளர் நிக்க வைக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு முற்போக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன சொல்ற பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம். திருச்சி சிவாயே சொல்றாருன்றதுதான் இன்னொரு படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா? ஆமா, யோக்கியனுக்கு என்னடா இருட்டுல வேலை. ஆமா, இதுல எவ்வளவு புரிஞ்சுச்சா? அப்படி அப்ப அவ்வளவு பெரிய யோக்கியம் அண்ணாமலை பிஜேபியில என்னடா வேலை, அதுதான் தெரியுது. மாறி இருக்கலாம்ல, அண்ணாமலை மாறி இருக்கலாம்ல, இல்ல நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா, எல்லா வாஷிங் மிஷினும் பாஜகல இருக்கு. கேடி ராகவனா இருக்கட்டும், பல பேருக்கு கேடி ராகவன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி மாறி இருக்கலாம். ஆமா ஆமா, கேடி ராகவன் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் பூஜை அறையில இவன் தனி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கன் தானே. ஆமா ஆமா, சரியா? அப்படி ஓகேனா இருந்தா அது கட்சியிலே இருக்க மாட்டாயா? அண்ணாமலையே அந்த கட்சியில இருக்க முடியாதுயா. 30% கமிஷன் சொல்லிட்டு ஒரு மானியத்தை காரி துப்புனாங்க பாஜகவை. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழலும் அம்பலப்பட்டு போய் கிடக்குது, ஒவ்வொரு ஊர்களையும் அம்பலப்பட்டுக்குது. மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய குற்ற சம்பவம் நடக்குது. ஏன்னா மணிப்பூர் அண்ணாமலையே கூட ஒரு சர்ச்சைக்கு போனாருங்க, ஒரு சர்ச்சைக்கு போனாரு தர்மபுரியில பாப்பர் ரெட்டிப்பட்டி. ஆமா போய் விரட்டினாங்களே. கேக்குறான், நீ திமுக காரன் அப்படின்னா மணிப்பூர்ல நீ எங்க சர்ச்சுகளை அடிச்சு நொறுக்குனாங்க, அதை பத்திலாம் நீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களுக்கு என்ன நாய்க்குடி காட்டும் போது உடனே இப்படி திருப்பி விடுறாங்க. இது ஒரு பக்கம். நம்ம இந்த விஷயத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, இவங்க வழக்கமா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முதன்மை டார்கெட் திமுக தான், பாஜக இல்ல அப்படின்றாங்க. களத்துல கத்தி பேசுறாரு. அதான் அதையெல்லாம் போலிங்கிறது காட்டுது பாத்தியா? இதோ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டப்பயே கூட தம்பிங்க நம்மள போட்டு வறுத்து நம்மள போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. பார்க்க முடியல. அதிபர் மாதிரி பேசிட்டீங்க. அந்த தம்பிங்க தயவு செஞ்சு இப்ப நாங்க சின்னத்தை சொன்னோம்ல, சின்னத்தை அப்பயே நம்ம பேசணுங்க. சின்னம் போனது இந்த பயிலோட தான் விட்டுவிட்டாங்க, இவங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கதான் நேரம் இருக்கே தவிர சின்னம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவங்கள பண்ண தப்பாலதான் அது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம தம்பிங்க பல பேர். அதுவும் ஒரு தப்பு இல்லை, ஏன்னா அவங்க கட்சி தான் எல்லாமே நம்பவே உண்மையாவே ஒரு மாற்றத்தை விரும்புகிற தம்பிங்க, அப்பாவி தம்பிங்க. இப்ப அந்த தம்பிங்க மாதிரி நம்ம பேசினாங்கன்னா அது ஒரு அரசியல் கோபம் தான் வைங்களா. ஆனா இப்போ சாட்டை துறைமுருகனே ஒத்துக்கிட்டான். அத போய் நாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, நாங்க தான் விட்டோன்னு பொலிட்டிக்கலா கிளைம் பண்ண தானே செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறான்னா, இந்த தம்பிங்களை எவ்வளவு அவன் முட்டாள்தனமா நினைக்கிறான், தம்பிங்களை எப்படி அவன் முதுக குத்துறான், தம்பிங்களை எவ்வளோ அவன் கட்சியை சேர்ந்த தம்பிகளை எவ்வளவு கீழ்த்தரமா எவ்வளவு நச்சான பார்வையோட அவன் பாக்குறான் அப்படின்றத தம்பியை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சின்ன விஷயத்துல இருந்து இதெல்லாம் பண்றது பாஜக. பாஜகவனால எங்களுக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான்னா இவனை எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்றத அவனுக்கு தெரியல. இன்னொன்னு எனக்கு கூடுதல் சந்தேகம் ஏற்படுது. சின்னத்தை பத்தி இவங்க பேசிக்கிறாங்க, இப்போ ஆடியோ வீடியோல இந்த மாதிரிலாம் ஐக்கியமா பேசிக்கிறாங்க. இல்ல இவங்களே திட்டமிட்ட நாடகம் நிகழ்த்துறாங்களா? ஆமா, அப்ப இப்ப நடக்கிறத பார்த்தா அப்படித்தானே தெரியுது இல்லையா? நம்மளே கூட நானே நீங்க கூட அன்னைக்கு பேசிட்டு சொல்லிட்டு இருந்தேன், நாம் தமிழர் அவங்களுடைய குரல் ஒரு பாஜக ஒத்து போற மாதிரி இருக்குங்க, ஒரு பி டீம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். பாஜக பி டீம் எல்லாம் பேசலாம் இல்ல, ஆனா இப்பயும் சொல்றேன், இப்பயும் பாஜக பி டீம் இல்லையா நாம் தமிழர்? ஏன்னா பாஜகவே மாறிடுச்சு, முழுசா சந்திரமுகியா மாறியா கங்காவே முழுசா மாறிட்டாங்க. ஏன்னா இப்ப அது இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதா, தமிழ் RSS நாம் தமிழர் மாறிடுச்சோன்னு தான் நமக்கு தோணுது. தம்பிங்க கட்சி நமக்கு என்ன தம்பிங்க நிறைய பேரு உண்மையாவே ஒரு பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த நேர்மையை எல்லாம் போட்டு காசாகிற வேலையில இந்த நாய்ப்பயிலுங்க பாக்குறாங்க. அப்போ நம்ம பேசுறது நமக்காக பேசுற தம்பிங்களோட குரலா தான் நம்ம பேசுறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களோட நேர்மையும் போட்டு இந்த பயிலுங்க காலால போட்டு உங்களை மீச்சிட்டு இருக்காங்க கோவத்தை தான் பேசுறோம். சரிங்களா? இதை தம்பிங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
இது நமக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி எப்படி தோற்றமே என்னது, முள்ளி வாய்க்காலில் எனது படுகொலைகள் நடத்தப்பட்டது அப்படிதானே பேசுவாரு. பேசுவான் இனத்தை கொன்றது காங்கிரஸ் அப்படித்தானே பேசினா. காங்கிரஸ் இல்லையா அப்படிதானே பேசினா. இந்த பாஜக என்ன பண்ணுச்சு, சிஏ சட்டத்துல இலங்கையிலிருந்து இந்தியா வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழருக்கு, அதாவது இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொன்னது திமுகவா பாஜகவா யாரு கேட்டா? இது பாஜக பண்ண துரோகம் இல்லையா? உன் கொள்கையை போட்டு குழி தோண்டி உன் கொள்கையை எடுத்து குழி தோண்டி பொதிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணான்றவன் அவன் எனக்கு முதன்மை எதிரி இல்லைன்னு சொல்ற. நீனு இந்த நாயை எப்படி இவங்க நம்பிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. சாட்டை துரோகம் கேமராங்க அது அப்படின்னு பேசுறான்னா எவ்வளவு பெரிய மோசமானவங்களா இருப்பாங்கன்றதான் தெரியணும். இவனுடைய கொள்கையில அவனுக்கே நேர்மை கிடையாது, தேர்வை கிடையாது, உண்மை கிடையாதுன்றதான் இந்த வீடியோ இந்த ஆடியோ காட்டியிருக்கு. அதுல இன்னொரு விஷயம்னா, இந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு சரியா. வழக்கமா நம்ம போட்டு குத்துற கரிகாலம் தான் போட்டு குத்தி விட்டான், அந்த வீடியோ இறக்கி விட்டு கரிகாலம் தான் போட்டு குத்தி விட்டான். இப்ப யாரோ போட்டிருந்தாலும் கரிகாலம் போட்டு எல்லாத்தையும் போய் சேர்ந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது என்னன்னா இவன் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறான். யாரு? நம்ம சாட்டை எச்சப்பையா, நாம் தமிழர் எச்சப்பையா சரியா. இந்த எச்சப்பைய ஒரு பதிவு போட்டுக்கிறான். நான் இப்ப சொல்றேன், எங்களுக்கு பாஜக உண்மை எதிரி, கோவையில கூடாரம் போட்டு நாங்க இனிமே அண்ணாமலை எதிர்ப்போம் அப்படின்னு எச்சப்பைய இப்ப ட்விட்டர்ல பேசுறான். ஏண்டா லூசு பையல, லூசு பையல, இது அந்த ஆடியோல பேசும்போதே போன்ல பேசும்போதே பேசி தொலைஞ்சாதங்கடா. அப்ப நீ சொன்னது தெரியுமா, அண்ணன்ட்ட போய் சொல்லிருங்க, இனிமேல் நான் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி சரியா. இந்த எச்சப்பையா பேசிட்டு இப்படி பண்றான்னா இதுல அங்க உட்காந்து பேச காணும். அங்க பேசும்போது இங்க வீராவாசமா பேசுறான், பாஜக எதிராக இப்படி இப்படி எல்லாம் பேசுறான். இப்ப என்னன்னா, நான் இப்ப சொல்றேன், டே அது ஆடியோல பேசினியாடா, ஆடியோல பேசினியாடா, முதல்ல ஆடியோல பேசினியா லூஸ் பாய் மாதிரி அங்க ஒண்ணு பேசிட்டு, அத எப்படின்னா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த கதையா தான் இருக்கு. இவன் யாரை ஏமாத்துறது, இவன் கட்சி நடத்துறான், யாரை ஏமாத்துறான் அதே மாதிரி தான் தெரியணும். அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் அவனை பத்தில பேசாத, திமுக மட்டும் அடிச்சு பேசு அப்படின்னு அதிபர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆமா, இது சட்டமன்ற தேர்தல்ல திமுக அதிமுக பிரச்சனை ஆடாது. ஏண்டா 10 வருஷமா ஒரு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறான், இனி அடுத்து தேர்தல் நடக்குமா நடக்காதா, மாநிலங்கள் இருக்குமா இருக்காதா, எல்லா சாதி மத பிளவுகள் அதிகரிச்சு போயிருக்குது, இனி அடுத்து தேர்தல் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியல. நீ முதல்வர் கூட அடுத்து ஒரு தேர்தல் நடக்குதுடா, அதுக்கே ஆப்போசிட் இருக்காங்க. இந்த இதுல வேற தமிழ் தேசியம் வேற பேசிட்டு உட்காந்துக்கிறான். முதல்ல இவங்கிட்டே காப்பாத்துங்க. ஏன்னா மொழி வழி மாநிலங்களே கூடாதுன்னு சொல்ற அமைப்புங்க அது, அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஏற்கனவே பாராளுமன்றத்துல அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது, தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல. அதுக்குதான் இந்த பாராளுமன்ற கட்டிடமே. இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குற வகையில அடுத்து மாநிலங்களுக்கு, இந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை இல்லாத மாதிரி ஆக்குற மாதிரி ஆக்கவும், ஆளுநருங்கிற ஒரு அதிகாரத்தை ஒரு பயில வச்சுக்கிட்டு தமிழக அரசை செயல்பட விடாத மாதிரி ஆக்கிட்டு, நம்ம அனிதா போன்ற நம்முடைய தங்கச்சிகள் இறந்து போனதுக்கான காரணமே இந்த பாஜக அரசு தானே, இந்த ஆளுநரை வச்சு ஆட்ட சிந்து விளையாட்டு தானே. இதுக்காக போராடுற இடத்துல திமுக நிக்குது. இது எல்லாம் பண்றது பாஜக. அது மழை வெள்ளத்திலிருந்து, நீட்டிலேருந்து, விவசாய வேளாண் சட்டத்திலேருந்து, சிஏஏ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் இங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா இன்னல்களையும் செஞ்சது இந்த பாஜக. இவன் என்ன சொல்றான், நான் இந்த பையன் இன்னும் சட்டமன்ற தேர்தல், அது நீ சட்டமன்ற தேர்தல் வந்தா கூட உங்க லாஜிக்ல ஒரு உண்மை இருக்குடா, திமுக அதிமுக எதிராக நாங்க வரோம் அப்படிங்கிறது. இங்க பிரச்சனையே திமுக வாடா, இங்க முதன்மை பிரச்சனை பாஜக இல்ல, பாஜகவா காங்கிரஸா 10 ஆண்டுகளா பண்ண ஆட்சி, இனி இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவரை தேர்தலில் பங்கேற்காத, தேர்தல் குறித்து எந்த நிலைப்பாடுகள் எடுக்காத பல அமைப்புகள், பல இடதுசாரி இயக்கங்கள், பல அமைப்புகளை இந்த இடத்துல பாஜக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இவனுக்கு இதெல்லாம் நோக்கம் இருக்குதா? இவனுக்கு காசு மட்டும் தான் முக்கியம், கல்லா போட்டி மட்டுமே பார்த்துட்டு இருக்க நாய் இது. அப்ப அதை நான் சொல்லல, இப்ப இவங்க செய்யறதா தானே காட்டுது. இது பாஜகவினுடைய இன்னொரு தமிழ் வெர்ஷன்ங்கிறது தானே. இதை இவ்வளவு நாள பல பேர் சொல்லி இருந்த விமர்சனத்தை அதை மெய்ப்பிக்கிற வகையில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த பாஜகவுடைய இவன் கள்ள கூட்டணி எல்லாம் கிடையாது, பாஜகவோட நாம் தமிழர் நல்ல கூட்டணி அப்படின்னு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. பிஜேபியில நேரடி அலைன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆமா, அலைன்ஸ் பாஜகவுடைய ஏதாவது சொல்லிட்டு தெரியுமா,
நான் தனிச்சு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தனிச்சு நிக்குதா? இல்ல நாம் தமிழர் கட்சி, திமுக அதிமுக தனிச்சு நின்று பார்ப்போம். ஒரு கட்சி கூட்டம் இல்லாம நின்று போற பார்ப்போம். இந்த வந்த கட்சி நாங்க தனிச்சு நிக்கிறோம். டே நீங்க வச்சிருக்கிறது கள்ள கூட்டணி, நீங்க வச்சிருக்கிறதே பாஜக கூட்டணி தாண்டா. இதுக்கு பேரு இதுக்கு அடுத்ததுண்டா வேற. இது கண்டிப்பா இது ஒரு இது ஏற்கனவே வந்து ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா, பேசி தமிழா பேசுன்னு ஒரு சேனல் இருக்கும். நாகவேல் நாகராஜனா கருணாஜனா பேர் வச்சிருப்பாங்க. ஸ்டிங் வீடியோ ஆமா சொல்லுங்க. அப்படி சொல்லியா ஏயா நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது ஏயா அப்படி இல்லைங்க, நீங்க அதிபர் முறை பேசும்போது நான் மறந்துட்டேன். வேற நான் ஹெல்மெட் போட்டு காப்பா சரியா? இந்த பையன் என்ன பண்ணா, ஏற்கனவே சொன்னான், அண்ணா ஏற்கனவே நாங்க வந்து பெண் வேட்பாளர் போறதெல்லாம் ஏடிஎம்க்கு நல்ல வேட்பாளர்லாம் நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு பெண் வேட்பாளர் டம்மி வேட்பாளரை போடுவோம் அப்படின்னு சொன்னான். இப்ப அந்த வேலையை தானே இதுலயும் பாக்குறான்னு நமக்கு தெரியுது. கண்டிப்பா உங்களுக்கு முதன்மை எதிரி திமுகனா இந்த பையன் ஏற்கனவே ஏடிஎம்கோட டம்மி வேட்பாளர் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப இவங்க பண்ணிருக்க வேலை, திமுக எங்களுக்கு பாஜகவை வந்து இதே கிடையாது, திமுக டார்கெட்னா அப்ப இவன் நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இறக்கிருக்க வேட்பாளர் பாஜகவுடைய ஜெயிக்கிறதுக்கான ஒரு டம்மி வேட்பாளரான்னு சந்தேகம் வரதானே செய்யுது. கண்டிப்பா சரியா? அப்படி இந்த பையன் உண்மையாவே ஒரு பாஜகவை எதிர்க்கிறவன், தமிழ் மண் மேல தமிழ் தேசியத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவன் முதல்ல என்ன பண்ணணும், இந்திய தேசியம் தான் என்னுடைய முதன்மை எதிரி, அதுலயும் இந்த குறிப்பாக இந்த பாசிச சக்தியா இருக்கக்கூடிய பாஜக தான் என்னுடைய முதன்மை எதிரின்னு பாஜக இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல கூட 20 இடத்துல பாஜக நிக்குதுன்னா ஒரு இடத்துல அவன் டெபாசிட் கூட வாங்க விட மாட்டேன், அதற்கான வேலையை செய்வது தானே இறக்குவது தானேங்க ஒரு உண்மையான ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அக்கறையா இருக்க முடியும். அதை விட்டு மாநில உரிமைகளுக்காக பாஜகவுக்கு எதிராக இந்திய அளவுல ஒரு கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கக்கூடிய திமுகவை நீ எதிர்க்கிற அப்படின்னா அப்ப நீ தாண்டா பாஜக கிட்ட வாங்கி குடிக்கிறவன்ற மாதிரி தானே நமக்கு பேச தோணுது. அப்ப இவன் வந்து பாஜகவுடைய அதாவது பி டீம் இல்ல, இவன் தான் பாஜகவுடைய ஏ டீம் அப்படின்றதுதான் இந்த வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்டியிருக்கிறது மூலியமா நம்ம தம்பிங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்போய் தம்பிங்க நம்மள திட்டிட்டு போட்ட பிரச்சனை இல்ல சரியா, ஆனா தம்பிங்க நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இவங்க எல்லாம் பண்றாங்களே, நம்ம முதுகுல ஏறி சவாரி செய்யறானே, நம்மள கிள்ளிக்கிறியா பாக்குறானே, நம்மள காலில் போட்டு மிதிக்கிறாங்க, நீங்கள் போட்ட மேடையில நீங்கள் போட்ட உழைப்புல நீங்க தான் வந்து அவங்களுடைய பேச்சுக்கூடிய மேடைகளுக்கெல்லாம் ஒரு மேடையாக இருக்கக்கூடியவங்க, கண்ணுக்கு தெரியாம உங்க உழைப்பு தான் இருக்கு, உங்க உழைப்பை வச்சு உங்களை தெரியாம உங்க உழைப்பை சுரண்ட மூலியமா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் தம்பிங்க புரிஞ்சுக்கணும். இதை நீங்க தான் அவங்களுடைய கேள்வி எழுப்பணுங்கிறதா நம்ம இந்த காணொலி வாயிலா நம்ம தம்பிகளுக்கு சொல்றது. நம்ம இப்போ தம்பிகள் மேல நமக்கு என்னைக்குமே நமக்கு தம்பிகள் மேல கோபம் இல்லை. உண்மையாவே மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மண் சார்ந்து உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பிங்க பல பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க. சொந்த காசை போட்டு அது மாதிரி சில போராட்டங்களை நேர்மையா நிற்கக்கூடிய தம்பிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த தம்பிகளுடைய அந்த உழைப்பையும் அந்த நேர்மையை அவங்களுடைய அந்த ஈகத்தையும் காலில் போட்டு மிதிக்கிற இந்த சாட்டை துரைமுறைங்கிற எச்சப்பையிலும் அவனுக்கு தலைமையா இருக்கிற சீமானுங்கிற எச்சப்பையிலையும் இந்த தம்பிங்க புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்ம இந்த காணொலி வாயிலாக தம்பிங்களுக்கு நம்ம சொல்றோம். அதே போல இந்த வைரல் வந்து ரொம்ப நல்ல ட்ரெண்டா இருக்கு. அதே போல களத்திலவும் நிறைய பேசு பொருளா இருக்கு. தொடர்ச்சியா பார்க்கலாம், இது எந்த மாதிரியான வினையாற்றுதல் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் கருத்து தந்தமைக்கு நன்றி. வணக்கம். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.